நீங்கள் ஒரு ஆப்பிளை வெட்டி வீட்டில் வைத்து பாருங்கள். அதேபோல் வீட்டில் செய்த இட்லியை ஒரு நாள் வைத்தால் 2ஆம் நாளில் காய்ந்து உலர்ந்துவிடும். 3ஆம் நாளில் பூஞ்சை படர்ந்து கெட்டுவிடும். சற்று யோசித்து பாருங்கள். நீங்கள் மெக்டொனால்ட்ஸ் பர்கரை பிரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கி கண்ணாடி பாட்டிலில் ஒரு பக்கமும் வீட்டு இட்லியை இன்னொரு பக்கமும் மூடி வைத்து 6 மாதங்கள் கழித்து பாருங்கள். பர்கரில் ஒரு பூஞ்சையும் வராது. ஆனால் அந்த இட்லியில் 3ஆம் நாளிலேயே பூஞ்சை ஆரம்பமாகிவிடும். இதுவே உண்மை. சிந்தித்து பாருங்கள். பூஞ்சையும் கூட சாப்பிடாத அந்த உணவை நாமே நம் குழந்தைகளுக்கு நாம் இப்படி சாப்பிட முடியவில்லை, அதனால் என் பிள்ளைகளாவது சாப்பிடட்டும் என்று நினைத்து கொடுக்கிறோம். அதன் விளைவாக இன்று நம்மிடம் 12 வயதிலேயே குழந்தைகளுக்கு நீரிழிவு, 14, 15 வயதிலேயே உடல் பருமன் வந்துவிடுகிறது. சில குழந்தைகள் நாற்காலியில் கூட சரியாக அமர முடியாத அளவுக்கு பருமனாக உள்ளனர். 10ஆம் வகுப்பு படிக்கும் குழந்தைகள் கூட பூமியில் கால்களை மடக்கி அமர முடியாத நிலை. பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு மிக அதிகமாக ஜங்க் ஃபுட், பேக்கெட் உணவுகள் கொடுத்து வருகிறார்கள். குழந்தைகளின் இதயம் பலவீனமடைகிறது. ஏனெனில் அந்த உணவுகள் எல்லாம் டீப் ஃப்ரைட் ஆயிலில் செய்யப்பட்டவை. அதனால் கொலஸ்ட்ரால் மற்றும் பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. ஆகவே தங்கள் குழந்தைகளை உண்மையாக நேசிக்கும் அம்மா, அப்பாக்கள் ஒரு விதிமுறை அமைத்துக் கொள்ள வேண்டும். வெளி உணவு மாதத்தில் ஒரு நாள் ஒரு முறை மட்டுமே